Hello all and welcome back. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு VPC கிரியேட் பண்ணியிருந்தோம், ஒரு சப்நெட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம், அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் போதும்னு. ஸோ இப்போ இந்த கிளாஸில் இன்னொரு வாட்டி VPC கிரியேட் பண்ணிவிட்டு சப்நெட் கிரியேட் பண்ணிட்டு இன்டர்நெட் கேட்வே ரூட் டேபிளில் அதில் ரூட்டு சப்நெட் அசோசியேஷனு அதுக்கப்புறமா அதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி லான்ச் பண்ணலாம், எப்படி கனெக்ட் பண்ணலான்னு தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்னோடய VPC கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். VPC எங்கே இருக்குன்னா நெட்வொர்க்கிங்கில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெட்வொர்க்கிங்கில் ஆல் சர்வீசஸ் VPC இங்கே இருக்கும், லாஸ்ட்டில் இதை எடுத்துக்கிறேன். ஸோ 2 வாட்டி ஓப்பன் ஆகிடுச்சு, சைன் அவுட் ஆகிருக்கு. ஒரு வாட்டி சைன்இன் பண்ணிக்கிறேன்னா, ஸோ சைன்இன் பண்ணிவிட்டேன், லாகின் பண்ணுறேன், லாகின் ஆகிட்டு இருக்கேன். இந்த VPC டேஷ்போர்டில் வந்திருக்கேன். இந்த VPC டேஷ்போர்டில் நான் வந்து டிஃபால்ட் VPC வச்சுருக்கேன். நமக்கு அது வேண்டாம், ஆக்சுவலாக அது கூட வைக்கலாம், நமக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது. கன்ஃபியூஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஃபால்ட் VPC நம்ம டெலீட் பண்ணிவிடுவோம். லாஸ்ட் கிளாஸ் கூட இப்படி தான் பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே இந்த VPC மேலே ஒரு நல்ல grip வர வரைக்கும் நான் இது டெலிட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ ஐ வில் கிரியேட் a நியூ VPC. VPC நேம் வந்து லைக் சம்திங் ப்ரொடக்ஷன் VPC ன்னு சொல்லிக்கிறேன். ப்ராட் VPC 10 நெட்வொர்க்கில் /16 நெட்வொர்க் ஐடி கம் டவுன் நத்திங் டு செலக்ட் VPC என்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம செக்யூரிட்டியில் பேசிக்கலாம். ஒன்ஸ் VPC கிரியேட் ஆனதுக்கப்புறமா ஒரு நியூ சப்நெட் கிரியேட் பண்ணுறோம். இங்கே ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டா நம்மக்கிட்ட எந்த சப்நெட்டும் இருக்காது, ஒரு நியூ சப்நெட்டு. இந்த சப்நெட் பேர் வந்து லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துருந்தா ஞாபகம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு சப்நெட் அன்னை பேர் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் சப்நெட் அன்னை பேரில் அவைலபிலிட்டி ஜோன் வந்து 1A செலக்ட் பண்ணிவிட்டு இந்த VPC ஐடியில் 10 நெட்வொர்க்கில் 1 சப்நெட் அண்ட் மீனிங் இது நான் லாஸ்ட் கிளாஸு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு வேளை அந்த டவுட் இருந்தால் நீங்கள் அந்த கிளாஸ் நீங்கள் பாருங்கள் ஒரு வாட்டி. கிரியேட் சப்நெட். ஒன்ஸ் இந்த சப்நெட் கிரியேட் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் இங்கே என்ன நடந்திருக்கும்னு, இன்டர்நெட் கேட்வேன்னு ஒன்று இருக்குது. இது இருக்காதுங்க, டிஃபால்ட் VPCயோட கேட்வே டெலீட் ஆகிருக்கும். நான் வந்து ஒரு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணுறேன். இந்த கேட்வே வந்து IGW இப்படி கொடுத்துடலாமா, ப்ரொடக்ஷன் IGW கிரியேட் இன்டர்நெட் கேட்வே. இந்த இன்டர்நெட் கேட்வே VPC கூட அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படின்னா, இந்த இன்டர்நெட் கேட்வே எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வீடு இருக்கு, வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குகிறோம். அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபைபர் கனெக்ஷனே வாங்குகிறோம். அந்த ISP, அந்த ஜியோவா இல்லை ஏர்டெல்லா யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அங்கே ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும். நம்ம வீடு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும். அங்கே வந்து கேபிள் எடுத்துகிட்டு வந்து நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வர ரவுட்டர் வயர்லெஸ் டிவைஸாக போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, அந்த ஆண்டனா இருக்கும், கனெக்டடாக இருக்கும். இது ஃபைபர் கனெக்ஷனு. இப்போ நமக்கு இன்டர்நெட்டு லேப்டாப் இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குது, வீட்டில் டெஸ்க்டாப் இருக்குது, நிறைய டிவைசஸ், மொபைல் டிவைசஸ், ஸ்மார்ட் டிவி, அதர் நிறைய காம்போனன்ட்ஸ் டிவைசஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த டிவைசஸ் எல்லாமே இந்த டெஸ்க்டாப் வேணும்னா வயா கேபிளாக கனெக்டடாக இருக்கலாம். இப்போ இவங்க எல்லாமே வயர்லெஸ் கனெக்டடாக இருப்பாங்க, ரைட்டா? வைஃபை வயரில் கனெக்டடாக இருப்பாங்க, எல்லாம் வைஃபை கனெக்டடு. ஸோ எல்லாருக்குமே இன்டர்நெட்டுக்கு கேட்வே இதானா, ரவுட்டர். எல்லாருக்குமே இங்கே இருக்க வீட்டில் இருக்க அத்தனை பொருளுக்கும் இன்டர்நெட் போகிறதுக்கான கேட்வே இதான். பார்த்தீங்களா, இன்டர்நெட் கேட்வே டு கோ இன்டர்நெட், இட்ஸ் a gateway டு கோ இன்டர்நெட். அதே லாஜிக் தான் இங்கே அப்ளை ஆகும். நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க VPC
கிரியேட் பண்ணியிருக்க சப்நெட்டு அதில் கிரியேட் பண்ண போகிற இன்ஸ்டன்ஸுக்கு சரியா இந்த இன்ஸ்டன்ஸ்க்கான இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி இவர் தான் கொண்டு வருவார். இந்த ஐகான் பார்த்தீங்களா எப்படி இருக்கும்னு? இந்த ஐகான் நீங்கள் நம்ம பெரிய ஷாப்பிங் மாலில் ஏதாவது ஒரு மால்குள்ளே போகிறோம், என்ட்ரைல் பண்ணுறோம், இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் போகிறோம், இல்லை எங்கேயாவது போகிறோன்னா அப்போ ஒரு கேட் இருக்கும் தானே, ஒரு இந்த மெட்டல் டிடெக்டர் எல்லாம் வச்சுருப்பாங்க, அங்கே செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தானே இருக்குது இங்கே, ஒரு ஆர்ச் மாதிரி அதுக்குள்ளே தானே நம்ம போக வேண்டியது இருக்கும். அதே தான் இங்கே இன்டர்நெட் கேட்வே, அதே தான் கேட்வே இது. ஸோ திஸ் இன்டர்நெட் கேட்வே ஹெல்ப் அஸ் டு கனெக்ட் ஃப்ரம் இன்டர்நெட் டு இன்டர்நெட். அந்த இன்டர்நெட் கேட்வே நான் அது கூட எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கே வைக்கல, இங்கே வைக்கல, இங்கே வைக்கல, இங்கே வைக்கல, அது நேராக இங்கே வச்சுருக்கேன். இங்கே யார்? விபிசி. அப்போ விபிசி கூட அட்டாச் பண்ணியிருக்கணும். இன்டர்நெட் கேட்வே மஸ்ட் அட்டாச் டு த விபிசி. நான் பண்ணிட்டேன். இப்போ அட்டாச், டிட்டாச் வேணும்னா பண்ணலாம். அட்டாச் நம்ம இங்கே வீட்டில் எப்படின்னா இது தூக்கி வெளியில் வச்சுட்டா இந்த ரவுட்டருங்க, ரவுட்டர் வெளில வச்சுட்டா என்னது? அது டிட்டாச். அது ஏன் சும்மா ஆஃப் பண்ணிடுங்களே, ஜஸ்ட் இது ஆஃப் பண்ணிடுங்க, இட் இஸ் க்ளோஸ் டு டிட்டாச் ஒன்லி. இது ஆஃப் பண்ணிட்டாலே எல்லாருக்குமே டிஸ்கனெக்ட் ஆகிடும், ஆன் பண்ணிட்டா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இது இன்டர்நெட் கேட்வே. தெளிவாக புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எப்போ நம்ம இந்த விபிசி கிரியேட் பண்ணியிருந்தோமோ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ரூட் டேபிள், மெயின் அనే ஒரு ரூட் டேபிள் கிரியேட் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெர் இஸ் எ டேபிள் விச் கிரியேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி மெயின் டேபிள்னு சொல்கிறேன். இது எப்படிங்க மெயின் டேபிள் நீ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மெயின் டேபிள் நான் இது டைப் பண்ண டேகு அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா மெயின் எஸ்ன்னு இருக்கா, இதுதான் ரூட் டேபிள். ஸோ whenever you create a VPC you must have one root table, that is main table. இதுதான் மெயின் டேபிள். இப்போ நம்ம இந்த சப்நெட்டில் லான்ச் பண்ணுற ஒரு இன்ஸ்டன்சஸ்ஸு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணணும், இல்லை வேறு டிஃப்ரெண்ட் சப்நெட்டு, ஓகே, டிஃப்ரெண்ட் சப்நெட்டில் இருக்க இன்ஸ்டன்சஸும் கம்யூனிகேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, பண்ணணும் அப்படின்னா இந்த மெயின் டேபிள் நமக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ வித்தவுட் மெயின் டேபிள் we will not be able to communicate to any internal connection. இன்டர்னலாகவே நம்ம கனெக்டே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மெயின் டேபிளில் 2 things இருக்கும். ஒன்று ரூட்டு, தென் அசோசியேஷன். ரூட் பாருங்கள், ரூட்ஸ். ரூட் என்ன ரூட் இருக்குது? 10 நெட்வொர்க்கில் யார் வேணாலும் லோக்கலாக கம்யூனிகேட் பண்ணலான்னு ரூட் இது. எப்படி 10 நெட்வொர்க்கில் யார் வேணாலும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்குண்டான ஒரு ரூட் டேபிள் தான் இந்த ரூட் இருக்கு. ஓகே, சப்நெட் அசோசியேஷன். சப்நெட் அசோசியேஷனில் இங்கே ஒரு ஃபஸ்ட்டு சப்நெட் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த சப்நெட் அசோசியேஷன் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. எதுக்காகனா இது மெயின் டேபிளில் நம்ம இந்த சப்நெட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது அசோசியேஷனுங்க. எப்படின்னா இந்த ரூட் டேபிளில் நம்ம கிரியேட் ஆகியிருந்தா அந்த நம்ம சொல்லணுமா, பாஸ் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் சப்நெட், இந்த சப்நெட் இந்த ரூட் டேபிள் யூஸ் பண்ணிட்டு தான் இன்டர்நெட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்கிறது தான் அசோசியேஷன் சொல்லுவாங்க. மெயின் டேபிளுக்கு அது தேவையில்லையா? மெயின் டேபிள் ஏன்னா அது மெயின் டேபிள், அது டிஃபால்ட்டாக அதே எடுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனி ரியல் டைம், ஒரு ரியல் டைமில் ஒரு கம்பெனியில் ஒரு ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி விபிசி கிரியேட் பண்ணுறாங்க, சப்நெட் கிரியேட் பண்ணுறாங்க, ரூட் டேபிள் கிரியேட் பண்ணுவாங்க, மெயின் டேபிள் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸ்க்கு ஒரு நியூ ரூட் டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஐ எம் கிரியேட்டிங் எ ரூட் டேபிள். த ரூட் டேபிள் நேம் இஸ் ஃபஸ்ட்டு ரூட் டேபிள்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு சப்நெட் ரூட் டேபிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்நெட்டை யூஸ் பண்ண வேண்டியது ரூட் டேபிள். இது ஃபஸ்ட்டு சப்நெட் யூஸ் பண்ண வேண்டியது ரூட் டேபிள். இந்த ரூட் டேபிள் எந்த விபிசிக்குள்ளே வைக்கிறோம், ப்ராட் விபிசி, ப்ரொடக்ஷன் விபிசியில் வைக்க போகிறோம். ரூட் டேபிள் கிரியேட். ஸோ வாட் ஐ ஹவ் டன் இஸ் ஐ கிரியேட்டடு. நான் அப்பப்போ இங்கிலீஷில் பேசுவேங்க, எனக்கு அப்படி பழகிடுச்சு. பட் இது பேசுகிறதுக்கு ஒரு சின்ன ரீசன்னு, நான் இந்த பேசுகிற வார்த்தை இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன்னா அது நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் இன்டர்வியூவில் போகும்போது அது அப்படியே நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ நல்லா இருக்கும். நான் எதுவும் பயங்கரமான இங்கிலீஷ்லாம் பேசலை. நான் பேசுகிறதே ஒரு ஜெனரிக்
பேசிக் broken இங்கிலீஷ். ஓகே, என்னோட தமிழ் லாங்குவேஜ் கூட அப்படி தான் இருக்கு வச்சுக்கோங்களேன், அது வேற. ஜஸ்ட் சம் வேர்ட்ஸ், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸாக நான் ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். கரெக்டாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ ரூட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணிட்டோம். we have 2 root tables now. first subnet root table அనే பேரில் ஒரு root table இருக்கு. ஆனால் இது மெயின் கிடையாது, இது இன்னும் மெயின் கிடையாது. அப்போ இந்த ரூட் டேபிளை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரூட் டேபிளுக்குள்ளே ரெண்டு வேலை பண்ண போகிறோம். வேலை நம்பர் 1, ஆட் ரூட் ஆட் பண்ணுறோம். என்ன ரூட் தெரியுமா? இந்த நல்ல கவனிங்க. இது சோர்ஸ், இந்த சப்நெட் சோர்ஸ். இன்டர்நெட் தான் டெஸ்டினேஷன். எனிபடி யார் இந்த சப்நெட்குள்ள, சரி, இந்த சப்நெட்டில் ஃபஸ்ட்டு சப்நெட் தானே இது. ஃபஸ்ட்டு சப்நெட்டில் இருக்க இன்ஸ்டன்சஸ் எனி நெட்வொர்க். இன்டர்நெட்னா எனி நெட்வொர்க். அப்போ 0.0.0/0. அப்போ இன்டர்நெட்டுக்கு போகணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு கோ எனி நெட்வொர்க், டெஸ்டினேஷன் நெட்வொர்க், நல்லா கவனிங்க. டெஸ்டினேஷன் நெட்வொர்க்குக்கு போகணுன்னா இன்டர்நெட் கேட்வே வயா போன்னு சொல்கிற மாதிரி ஒரு ரூட்டு. எப்படி? ஃபஸ்ட்டு சப்நெட்டில் இருக்க இன்ஸ்டன்சஸ் வாண்டட் டு கோ டு இன்டர்நெட் நினச்சா, யூஸ் திஸ் ரூட் டேபிள், டேக் திஸ் ரூட் வயா இன்டர்நெட் கேட்வே கோ. இதான் ரவுட்டிங். இப்படி பண்ணுறது தான் ரவுட்டிங். இது ஒரு பேசிக் சிசிஎன்எல் சூப்பராக பண்ணலாம். அது மேபி நான் இதெல்லாம் பிளேலிஸ்ட்டு முடியட்டும். நான் வந்து இந்த சப்நெட்டிங்கை, நம்ம சில கமெண்ட்ஸ் கூட வந்தது சப்நெட்டிங் எடுங்கன்னு. அப்புறமா ரவுட்டிங் எல்லாம் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, எல்லாமே எடுக்கிறாங்க. கொஞ்சம் ஏஐ சிலபஸில் பண்ணுறதுக்கு, அந்த ஏஐ கோர்சஸ் எல்லாம் ஒரிஜினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். என்னோடய பர்சனல் கமிட்மெண்ட்டில் கூட நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அப்புறமா நாங்கள் வந்து ஒரு ஏஐ கோர்ஸ் பண்ணுறோம். அப்சல்யூட்லி ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஹை குவாலிட்டி ஆனால் கான்டென்ட் கொடுக்குறோம். நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். 8015156864. இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இது இக்னோர் பண்ணிடுங்க. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இது ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இனிமேல் நீங்கள் ஏஐ படிக்கணும், ஏஐயில் ஒரு கெரியர் பில்டு பண்ணணும்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கால். ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். ரூட் டேபிளில் ரூட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஐ எம் கோயிங் டு கிரியேட் நியூ ரூட். இந்த ஃபஸ்ட்டு டேபிள் இருக்கா, இதான் கீழே இருக்குது பாருங்கள். ரூட் டேபிளில் எடிட் ரூட்ஸில் ஆட் நியூ ரூட். நான் முன்னரே சொன்னேன், டெஸ்டினேஷன் பார்த்தீங்களா, டெஸ்டினேஷன் நெட்வொர்க், இன்டர்நெட். அப்போ இன்டர்நெட்டுக்கு ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க் ஐடி எதுவும் இருக்காது. எனி அப்படின்னா 000, எனி நெட்வொர்க், எனி மாஸ்க்கு. டார்கெட்டு எது வயா போகணும், இன்டர்நெட்டுக்கு போகணுன்னா எது வயா போகணும், இந்த லிஸ்ட்டில் இன்டர்நெட் கேட்வே வயா நம்ம கிரியேட் பண்ண இன்டர்நெட் கேட்வே இருக்கா, அந்த கேட்வே செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். ஸோ we have added a root successfully in our root table. இப்போ இந்த ரூட் டேபிளுக்கு தெரியும், எனக்கு யாராவது டிராஃபிக்கை இன்டர்நெட்டுக்கு போகணுன்னு வராங்க அப்படின்னா நான் வந்து இங்கே அனுப்புவேன். ஸோ இமேஜின் லைக் எ பர்சன், ஒரு பர்சன் அங்கே உட்கார வச்சிட்டோம். பர்சன் உட்கார வச்சுட்டது அதே ரூட் டேபிள் கிரியேட் பண்ணுற மாதிரி. அந்த பர்சன் கிட்ட சொல்லிட்டோம், பாருங்கள் சார், எங்கேயாவது போகணுன்னு நினச்சி வந்தாங்கன்னா இந்த கேட்வே வயா வெளில அனுப்புங்கன்னு சொல்லிட்டான். எங்கேயாவது போகணுன்னு நினச்சி வந்தாங்கன்னா, யார் வராங்கன்னு சொல்லலை, யார் பாருங்க, நல்ல கவனிங்க. ரூட் டேபிள் கிரியேட் பண்ணது 1 ஸ்டெப்பு. எங்கேயாவது போகணுன்னு வருவாங்களே, வந்தால் எங்கே அனுப்பு, இந்த டோர் வயா வெளில அனுப்புன்னு சொல்லிட்டோம். ஓகே சார்ன்னு சொல்லிட்டாரு. தேர்டு பாயிண்ட் தான், யார் வருவாங்க, யார் வருவாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லாஸ்ட் ஸ்டெப்பு சப்நெட் அசோசியேஷன். சப்நெட் அசோசியேஷன்னா எந்த சப்நெட்டோட இன்ஸ்டன்சஸோட டிராஃபிக் வந்தால் இன்டர்நெட்டுக்கு அனுப்பணும்னா அப்போ தான் இங்கே சொல்லணும் நீங்கள்.
ஃபஸ்ட்டு சப்நெட்டு. இந்த சப்நெட்டில் 10.0.1.0 அந்த ஐடியில் யார் வந்தாலும் எங்கே அனுப்பணும்? இன்டர்நெட் கேட்வே வயா இன்டர்நெட்டுக்கு அனுப்பணும்னு. நீங்கள் இந்த சப்நெட் அசோசியேட் பண்ணலைனாலும், இந்த ரூட் டேபிளில் ப்ராப்பர் ரூட் கிரியேட் பண்ணலைனாலும் நமக்கு அது ஒர்க் ஆகாது. இப்போ இந்த சப்நெட்டை டிஃபால்ட்டாக மெயின் ரூட் டேபிள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ நான் இந்த சப்நெட் அசோசியேஷன் நான் பண்ணிவிடுவானோ, நீங்கள் இங்கே பார்க்க முடியும் அந்த ரூட் டேபிள் ஸ்க்ரோல் அப். இங்கே தான் நான் ரூட் டேபிள். எஸ், இந்த ரூட் டேபிளில் இந்த சப்நெட் அசோசியேஷனை ஃபஸ்ட்டு சப்நெட், which means if traffic coming from first subnet to go to any destination, இந்த பாருங்க டிராஃபிக் வருதா, ஃபஸ்ட்டு சப்நெட்டில் வர டிராஃபிக்கு இந்த ரூட் டேபிளுக்கு வந்து எங்கே போகணும்னு நினச்சாலும் இன்டர்நெட் கேட்வே வயா அமுச்சிடுவான், இன்டர்நெட்டுக்கு அமுச்சிடுவான். இதான் மீனிங். திஸ் இஸ் த ஃபைனல். ஓகே, ஆஃப்டர் ஆல் திஸ் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு இன்ஸ்டன்ஸை நம்ம லான்ச் பண்ணி பார்க்கலாம். லான்ச் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டன்ஸை நம்ம இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் ஆகுமான்னு தான் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? I will go to EC2 dashboard. EC2ல போகிறேன். லோட் ஆகிட்டுருக்கு. இந்த EC2ல ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறேன். ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸு. இந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்பெசிஃபிக்கலி நெட்வொர்க்கிங்கில் ஒரு இன்ஸ்டன்ஸ் நேம் விண்டோஸே க்ரியேட் பண்ணிக்கலாம். நேம் டைப் பண்ணிவிட்டேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் விண்டோஸ் அనే ஏஎம்ஐ செலக்ட் பண்ணிவிட்டேன். விண்டோஸ் சர்வர் 2025 இருக்கு. இது வேண்டாம். நான் வந்து இது 2019 மாற்றிக்கிறேன். எதுக்காகனா இது லேட் ஆகும் க்ரியேட் ஆகிறதுக்கு. 2025 2019 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிடும். இந்த ஏஎம்ஐ செலக்ட் பண்ணிவிட்டேன். அப்புறமா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். தென் இது சைஸ் வந்து 2 CPUs 1 GB இருக்கு. இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். 2 CPUs 4 GB செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இங்கே வந்து ஒரு யூடியூப் கீ என்ன இருக்குது, வேறு மேக் கீ ஏதாவது ஒரு கீ நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், ப்ராட் விபிசி, அதான் ப்ரொடக்ஷன் விபிசி, அப்புறமா ஃபஸ்ட்டு சப்நெட், தென் ஆட்டோ அசைன்டு பப்ளிக் ஐபி. ஆட்டோ அசைன்டு பப்ளிக் ஐபி இதுக்கு மீனிங் என்னென்னா, நம்ம லான்ச் பண்ண போகிற இன்ஸ்டன்ஸுக்கு இந்த சப்நெட்டில் ஒரு சப்நெட் தான் இருக்குது, ஒரு விபிசி தான் இருக்குது. மல்டிபிள் விபிசிஸ் இருந்தால் இங்கே லிஸ்ட் ஆகும். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சப்நெட்டு, ஒரே ஒரு விபிசி. இப்போ ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபியான ஃபீச்சரு டிசேபிள் இருக்குது. இதுக்கு மீனிங் என்னென்னா, நம்ம இன்ஸ்டன்ஸுக்கு பப்ளிக் ஐபி வராது. சரியா? பப்ளிக் ஐபி வராது. இப்போ இது பப்ளிக் ஐபி டிஃபால்ட்டாக வராது. இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணலையே அப்படின்னா, அது டிஃபால்ட் விபிசியில் ஒரு டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருந்தது, ஆட்டோமேட்டிக்கலி வர வைக்க மாதிரி. ஸோ நம்ம மேனுவலாக விபிசி க்ரியேட் பண்ணியிருக்கோம், மேனுவல் சப்நெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ மேனுவலாக தான் இது எனேபிள் பண்ணணும். ஸோ ஒரு டைமு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஐபி అనేది எனேபிள் பண்ணணும். இது கூட ஆட்டோமேட்டிக்கலி பண்ணணும்னா அது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே ஒரு செக்யூரிட்டி குரூப் அனே இருக்கும், செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப், அதே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நாள் இருங்க, இது ஆல்மோஸ்ட் நம்ம இந்த நெட்வொர்க்கிங் முடிச்சிட்டானா உங்களுக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி சொல்லித்தரேன். அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டியில் இது மொத்தமாக கவர் ஆகிடும், நோ வரிஸ். தென் இந்த வால்யூம் எல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கும். இது அப்படியே லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிவிடுவேன். இது இன்ஸ்டன்ஸு லான்ச் ஆகும். ஒன்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பிஃபோர் கனெக்டிங் டு த இன்ஸ்டன்ஸு இங்கே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா விபிசிலேயோ இல்லைன்னா EC2 இன்ஸ்டன்ஸ்லேயோ இங்கே செக்யூரிட்டி அந்த மாதிரி இருக்கும், செக்யூரிட்டி குரூப். அந்த செக்யூரிட்டி குரூப் అనేది எப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு விபிசி க்ரியேட் பண்ணுறீங்களோ
ஆட்டோமேட்டிக்கலி ஒரு செக்யூரிட்டி குரூப் అనేది கிரியேட் ஆகிடும். அதில் டிஃபால்ட்டு சில இன்பவுண்ட் ரூல்ஸ் இருக்கும். ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டி குரூப்புக்குள்ளேயே ஒரு ரூல், இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கும். நான் வந்து ஒரு போர்ட் அலோவ் பண்ணுறேன், ஆர்டிபி மட்டும் அலோவ் பண்ணிக்கிறேன். நான் பெஸ்ட் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுறேன். ஆர்டிபி எனிவேர், யார் வேணாலும் என்னோட ஆர்டிபி எடுக்க முடியும். இந்த ரூல்ஸ் பற்றி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன் டீட்டெயில்டு. இப்போதைக்கு இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது அப்படியே ரெடி ஆகட்டும். இனிஷியலைசிங்கில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்நெட் பார்த்தீங்களா, 10.0 VNet, అదే VNetன்னு சொல்கிறேன்னா 10.0 అనేది VPC, 1 అనేది సబ్నెట్, 90 అనేది ఐపీ. ఇది ప్రైవేట్ ఐపీ. ப்ளஸ் நம்ம பப்ளிக் ஐபி எனேபிள் பண்ணதுனால இந்த பப்ளிக் ஐபி வந்திருக்கு. ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இது இன்னும் இனிஷியலைசிங்கில் இருக்கு. இந்த பாஸ்வேர்டை எல்லாம் இங்கே கெட் பண்ணுறது தெரியும் தானே. இங்கே கனெக்ட் அன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டிபி கிளைண்ட்டில் நீங்கள் கெட் பாஸ்வேர்டுன்னா பாஸ்வேர்டு இன்னும் ரெடி ஆகலை. இட் டேக்ஸ் ஒன் மோர் 4 minutes. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த இன்ஸ்டன்ஸ் டீட்டெயிலிங்கில் ப்ரைவேட் ஐபி இருக்குது, பப்ளிக் ஐபி இருக்குது. இந்த பப்ளிக் ஐபி பேஸ் பண்ணி நமக்கு ஒரு நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அது நம்ம லேட்டராக கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வில் கவர் ஒன் பை ஒன். ஸோ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். டு கெட் த பாஸ்வேர்டு, எஸ், இந்த பாஸ்வேர்டு இந்த கீழே கீ செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்டு டிக்ரிப்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி இது எல்லாம் பண்ணியிருக்கோம். பப்ளிக் ஐபி இருக்குங்க. பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிவிட்டு ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா, இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் ஆகிடுச்சுன்னா, ஸோ நம்ம க்ரியேட் பண்ண விபிசி, சப்நெட்டு, ரூட் டேபிள், ரூட் அசோசியேஷனு, இன்டர்நெட் கேட்வே, எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம். எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் ஆகிருக்கு. இதில் ஒரு ஐபி மட்டும் செக் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு இங்கே பவர் ஷெல்லோ இல்லை கமாண்ட் ப்ராம்ப்டோ ஏதாவது ஒன்று டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு இஃப் யூ கோ ஹியர், ஸோ ஐபி கான்ஃபிக் இந்த ஒரு கமாண்ட் டைப் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தேன். IPv4 பார்த்தீங்களா, 10.1.90 ஐபி இருக்குது. டிஃபால்ட் கேட்வே அதுவாக எடுத்துருக்கு, நம்ம எதுவும் அசைன் பண்ணலை. ஸோ இங்கே இன்டர்நெட்டும் கனெக்ட் ஆகும். வி கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் கூட இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இங்கே ஒரு ட்ரபுள் ஷூட்டிங், ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா எப்படி பண்ணலாம், எலாஸ்டிக் ஐபி என்ன இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னது அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டா we will connect in the next class.